නමෝ තස්ස භගවතෝ அரஹතෝ சம்மா சம்புத்தස්ஸ. வசந்தம் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். வசந்தம் தொலைக்காட்சி நேர்களே, அரிது அரிது மானிடராய் பிறப்பது அரிது. அதிலும் ஒரு மனிதன் செவிடு இல்லாமல், குருடு இல்லாமல், கூணு இல்லாமல் பிறப்பது அதிலும் பெரிது. கௌதம் புத்த பகவானுடைய தர்மம் விதியை முழுமையாக நம்பி போதித்த தர்மம். எந்த பிறவியில் என்ன புண்ணியம் செய்தோமோ இந்த பிறவில் எமக்கெல்லாம் மனித பிறவி கிடைத்திருக்கின்றது. இந்த மனித பிறவியில் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்பதுதான் புத்த பகவானுடைய தர்மம். அதிலே ஒருவர் போய் கேட்கின்றார், சுவாமி அவர்களே, ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம் எவ்வளவு என்று சொல்லி. கௌதம் புத்த பகவான் என்னை போல் துறவிகளை அழைத்து கேட்கின்றார், நீங்கள் சொல்லுங்களே பார்ப்போம், ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம் எவ்வளவு என்று. 50 வருடம், 100 வருடம், 200 வருடம் வாழலாமே என்று துறவிகள் சொன்னார்கள், சாதுக்கள் கூறுகிறார்கள். கௌதம் புத்த பகவான் இதை நன்றாக கேட்டுவிட்டு அழகான மொழியில் அழகான வார்த்தைகள் பதில் கொடுக்கின்றார். இல்லை, ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம் 1 நிமிடம் மட்டுமே. எப்படி? ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம் 1 நிமிடம் மட்டுமே. எத்தனையோ பிறவிகளில் பிறந்து இறந்து பிறந்து இறந்து இந்த மனித பிறவி எடுத்திருக்கின்றோம். எத்தனையோ பிறவிகளில் செய்த பாவங்களும் புண்ணியங்களும் கர்மாவாக மாறி விதி விளையாடிவிட்டால் மனித பிறவியிலும் மேலே எடுத்த மூச்சை கீழே விட்டாதான் தெரியும் நாங்கள் எல்லாம் உயிரோடு இருக்கின்றோம் என்று சொல்லி. இல்லை என்றால் இந்த வாழ்க்கையை அடுத்த நொடிக்கு கொண்டு போவதற்கு எங்களால் முடியாது. மேலே எடுத்த மூச்சை கீழே விட்டாதான் தெரியும் நாங்கள் எல்லாம் உயிரோடு இருக்கின்றோம் என்று சொல்லி. செய்த பாவங்கள் பின்தொடர்ந்து வரும், செய்த புண்ணியங்கள் பின்தொடர்ந்து வரும். ஒவ்வொரு நொடியும் பாவங்களும் புண்ணியங்களும் வேலை செய்து கொண்டே இருக்கும். அதை இந்த உலகத்தில் யாராலையும் தடுக்க முடியாது. நீங்கள் நினைத்திருக்கின்றீர்கள் இறைவனால் இந்த உலகம் படைக்கப்பட்டது. நீங்கள் நினைக்கும் இறைவனால் கூட உங்கள் இறுதி மூச்சை நிறுத்த முடியாது. நடப்பவை நடந்தே தீரும், அதை யாராலையும் மாற்ற முடியாது. இதுதான் புத்த தர்மம். ஆகையால் அந்த நேரத்திலே தான் கௌதம் புத்த பகவான் சொல்கின்றார், அந்த 1 நிமிடத்தில் புண்ணியம் செய்து கொள்ளுங்கள். தேரர்கள் கேட்டார்கள், சுவாமி அவர்களே, 1 நிமிடத்தில் நாம் எப்படி புண்ணியம் செய்வது முடியும்? அந்த 1 நிமிடத்தில் கண்களிலே நல்ல விடயத்தை பாருங்கள், புண்ணியம். காதிலே நல்ல வார்த்தைகளை கேளுங்கள், புண்ணியம். இந்த வாய் இருக்கல்லவா, இந்த வாயால் நல்ல நல்ல வார்த்தைகள் பேசுங்கள். அப்பொழுது மனம் அமைதியாக இருக்கும். தவறுகள் பிழைகள் செய்வதற்கு இந்த மனம் எமக்கு தூண்டிவிடாது. எவ்வளவு தூரம் மனம் அமைதியாக இருக்கின்றதோ அவ்வளவு தூரக்கு வாழ்க்கையிலே புண்ணியங்களும் தர்மங்களும் செய்ய முடியும். அந்த 1 நிமிடம் முடிந்த வரை முயற்சி செய்யுங்கள். கண்களிலே நல்லதை பார்ப்பதற்கு, காதிலே நல்ல வார்த்தைகளை கேட்பதற்கு. தாயின் மார்பிலே வாய் வைத்து பால் குடித்து முதல் பசியை போக்கி வளர்ந்த நாம் அந்த வாயால் பிறர் மனம் நோகும்படி பேசிவிடவே கூடாது. பேசுவதற்கு முன் சற்று சிந்தியுங்கள். நான் பேசும் வார்த்தை எனக்கும் பிரயோஜனமாக இருக்க வேண்டும், பக்கத்தில் கேட்பவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்க வேண்டும். நான் பேசும் வார்த்தைகள் எனக்கும் பிரயோஜனம் இல்லை, மற்றவர்களுக்கும் பிரயோஜனம் இல்லை என்றால் அந்த வார்த்தைகளை பேசாதீர்கள். ஆகையால் மேலே எடுத்த மூச்சை கீழே விட்டாதான் தெரியும் நாமெல்லாம் உயிரோடு இருக்கின்றோம் என்று சொல்லி, அந்த 1 நிமிடம் நல்லதை பார்த்து நல்லதை கேட்டு நல்ல வார்த்தைகள் பேசி மனதை அமைதியாக சாந்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.
வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டது பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வுகின்ற உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய காலை வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான குரோதி வருஷம் பங்குனி மாதம் 25ஆம் நாள் 8/4/2025 செவ்வாய்க்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து, இன்று மங்களவாரம் என்கின்ற செவ்வாய்க்கிழமை. இன்றைய தினம் காத்தல் கடவுளாகிய மகாவிஷ்ணுவை வேண்டி இந்த விஷ்ணு ஆலயங்களிலே சிறப்பான பூஜைகள் வழிபாடுகள் நடைபெறுகின்ற திதியை அடிப்படையாக கொண்ட திதி வாரியான விரதமாகிய ஏகாதசி விரதம். இது இந்த ஏகாதசி வளர்புரை ஏகாதசி, தேய்புரை ஏகாதசி என்று ஒவ்வொரு மாதமும் இந்த 2 பட்சங்களிலும் வரும். சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷம் என்கின்ற வகையிலே அந்த விஷ்ணு ஆலயங்களில் நடைபெறுகின்ற பூஜைகள், அபிஷேகங்கள், ஆராதனைகள், உற்சவங்களிலே கலந்து கொள்ளக்கூடியவர்கள் சென்று மகாவிஷ்ணுவை வேண்டி பிரார்த்தனை செய்வதற்கும் ஒரு சிறப்பானதாக அமைந்திருக்கின்ற மகாவிஷ்ணுவனுடைய திதி வாரியான விரதம் இந்த ஏகாதசி விரதம். இந்த ஏகாதசியிலே நமக்கு அருகிலே விஷ்ணு ஆலயம் இல்லை என்றால் ஏனைய ஆலயங்களிலே சன்னிதானமாக மகாவிஷ்ணு சந்தான கோபாலராக இருப்பார், கிருஷ்ணராக இருப்பார், அல்லது அனந்த சயனத்திலே இருப்பார். ஏதோ ஒரு வடிவத்திலே இருக்கின்ற பொழுதிலும் நாம் சென்று பிரார்த்தனை செய்யலாம். நாம் ஆலயங்களுக்கு செல்லுகின்ற பொழுது வெறுங்கையோடு போகக்கூடாது. இந்த ஏகாதசியிலே எல்லாம் மகாவிஷ்ணுவை வேண்டி பிரார்த்தனை செய்ய போகின்ற பொழுது வெறுங்கையோடு போகக்கூடாது. துளசி, இந்த துளசியை ஏகாதசியிலே மரத்திலிருந்து பறிக்கவும் கூடாது. அது முதல் நாளிலே துளசியை எடுத்து வைத்து மஞ்சள் தண்ணியை கழுவி ஏகாதசியிலே கொண்டு போய் பூஜைக்கு கொடுக்கின்ற பொழுதும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது. இந்த சுழிபுரம், யாழ்ப்பாணத்திலே சுழிபுரம் என்கின்ற பகுதியிலே பராளாய் வீதியிலே கோவில் கொண்டுள்ள திருவருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளி அம்பாள் தேவஸ்தானத்தினுடைய மகா கும்பாபிஷேகம் நாளைய தினம் நடைபெற இருக்கின்றது. இன்று தைலாபியங்கம் என்கின்ற எண்ணெய் காப்பு. அடியவர்களெல்லாம் சென்று தங்கள் கைகளாலே சுவாமி விக்கிரகங்களை தொட்டு எண்ணெய் காப்பு சாத்துகின்ற ஒரு நிகழ்வு. இது வாழ்விலே நமக்கு இனி எப்போ கிடைக்குமோ தெரியாது. நம் மூலஸ்தானத்துக்குள்ளே ஏனைய சன்னிதானங்கள் சென்று சுவாமியை தொட்டு எண்ணெய் காப்பு சாத்துகின்ற பாக்கியம் இனி அடுத்த கும்பாபிஷேகத்திலே 12 ஆண்டுகளுக்கு பிறகுதான் கிடைக்கும். எனவே கிடைக்கின்ற பொழுது அவையெல்லாம் நாம் பயன்படுத்தி இந்த எண்ணெய் காப்பு சாத்துகின்ற பொழுது நல்ல எண்ணங்களோடு நல்லெண்ணெய் சாத்தி வாழ்வில் உயர்வுகளை பெற்று வாழ்கின்ற வகையிலே இந்த தைலாபியங்கம் என்கின்ற எண்ணெய் காப்பு இன்றைய தினம் யாழ்ப்பாணம் சுழிபுரம் பராளாய் வீதி அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளி அம்பாள் திருக்கோவிலிலே எண்ணெய் காப்பு வைபவம். நாளை காலையிலே கும்பாபிஷேகம் என்பதையும் தெரிவித்து, இந்த வருஷம் பிறக்க இருக்கிறது நமக்கு புது வருஷம். எதிர்வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் 13 அன்றைய தினம் பின்னிரவு வாக்கிய பஞ்சாங்கப்படி 2 மணி 29 நிமிஷத்திலும், திருக்கணித பஞ்சாங்கப்படி 3 மணி 21 நிமிஷத்திலும் இந்த
விசுவாவசு என்ற பெயரோடு இந்த வருஷம் பிறக்கிறது. அவ்வாறு வருஷம் பிறக்கிற பொழுது இந்த விஷு புண்ணிய காலம் என்று இந்த பஞ்சாங்கங்களே குறிப்பிட்டிருப்பார்கள். அவ்வாறு இந்த பஞ்சாங்கங்கள் நேரங்கள் போட்டிருப்பார்கள். அந்த விஷு புண்ணிய காலத்தில் மருத்தினையை தேய்த்து ஸ்நானம் செய்வது. இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி ஞாயிற்றுக்கிழமை இரவு 10:29 முதல் திங்கட்கிழமை காலை 6:29 வரையிலே விஷு புண்ணிய காலம். இது வாக்கிய பஞ்சாங்கப்படி. திருக்கணித பஞ்சாங்கப்படி 11:21 ஆரம்பித்து ஞாயிற்றுக்கிழமை இரவு திங்கட்கிழமை காலை 7:20 வரையிலே விஷு புண்ணிய காலம் என்று குறிப்பிட்டிருப்பார்கள். இந்த விஷு புண்ணிய காலத்திலே மருத்து நீர் வைத்து தேய்த்து ஸ்நானம் செய்து வழிபாடுகள் செய்வதற்கு ஒரு சிறப்பு. எனவே நாம் காலையிலே வாக்கிய பஞ்சாங்கப்படி 6:29 வரைக்கும் விஷு புண்ணிய காலம் இருக்கிறது. திருக்கணித பஞ்சாங்கப்படி 7:20 வரை இருக்கிறது. எனவே நாம் காலையில் 5 மணிக்கு இந்த மருத்து நீர் தேய்த்து ஸ்நானம் செய்து அன்றைய வருடப்பிறப்பு கொண்டாட்டங்களை கொண்டாடுகின்ற வகையிலே, அல்லது நமக்கு வருஷம் பிறக்கிற நேரம்தான் நாம் மருத்து நீர் தேய்த்து ஸ்நானம் செய்ய வேண்டுமாக இருந்தால் அவ்வாறு 2:29 அல்லது புண்ணிய காலம் விஷு புண்ணிய காலம் என்று போடப்பட்டிருக்கின்ற 10:30 மணிக்கோ நாம் மருத்து நீர் வைத்து தேய்த்து ஸ்நானம் செய்தால் அதுக்கப்புறம் போய் தூங்கப்படாது. மருத்து நீர் வைத்து ஸ்நானம் செய்து உறங்கக்கூடாது என்ற நல்ல சிந்தனை நமக்கு வர வேண்டும். அதனாலே காலை வரையிலே இந்த விஷு புண்ணிய காலம் இருப்பதனாலே 4:30 மணிக்கோ 5 மணிக்கோ இந்த மருத்து நீர் வைத்து ஸ்நானம் செய்து ஏனைய புது வருட கொண்டாட்டங்கள் நாம் கலந்து கொள்வதோடு அதனுடைய சிறப்புகளையும் வருகின்ற நாட்களில் நாம் சிந்திப்போம் என்று கூறி, வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சிகினோம் பவந்து சமஸ்தசன் மங்களானி சந்து சுபம். السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذين ينفقون في السراء والضراء والقاضمين الغيظ والعافين عن الناس والله يحب المحسنين. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم أوصني قال لا تغلب فردد مرارا قال لا تغضب أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, உள்ளத்தை அல்லாஹ் எங்களுடைய உடம்பினுடைய அனைத்து அங்க அவயங்களும் உள்ளத்தை பொறுத்தே செயல்படுகிறது. எங்களுடைய உள்ளம் எந்த அளவுக்கு பரிசுத்தமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு எங்களுடைய அங்க அவயங்கள் உறுப்புக்கள் பாவத்திலிருந்து பரிசுத்தமானவையாக இருக்கும். உள்ளத்தில் இருக்கக்கூடாத பல நோய்கள் இருக்கிறது. அதிலே விசேஷமாக ஒரு பயங்கரமான எங்களை நாசத்தில் இடக்கூடிய ஒரு நோய்தான் கோபம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், தக்வா உள்ளவர்களுக்கு அல்லாஹ் விசாலமான வானம் பூமி எந்த அளவுக்கு விசாலமாக இருக்கிறதோ அதை விட விசாலமான சுவர்க்கலோகத்தை அல்லாஹ் தக்வா உள்ளவர்களுக்கு முத்தகீன்களுக்கு அல்லாஹ் உருவாக்கி வைத்திருக்கிறான். அவர்களுடைய குணங்களை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது, அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ராஇ வத்தர்ரா, அவர்கள் கஷ்டமான நிலைமையிலும் வறுமையிலும் செல்வத்திலும் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் எல்லா கட்டங்களிலும் அல்லாஹுடைய பாதையில செலவழிப்பார்கள். அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ராஇ வத்தர்ரா வல் காதிமீனல் கைத், அவர்களுக்கு கோபம் வந்தால் அந்த கோபத்தை அவர்கள் தடுத்துக் கொள்வார்கள், கோபத்தை கட்டுப்படுத்துவார்கள். வல் ஆஃபீன அனின் நாஸ், மக்களை அதிகமான எல்லா செயல்களையும் மக்களோடு அவர்கள் நடந்து கொள்ளும் முறையில் மக்களை மன்னிக்கக்கூடிய தாராளம் மனம் படைத்தவர்களாக இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை அல்லாஹ் சொல்கிறான்,
வல்லாஹு யுஹிப்புல் முஹ்ஸினீன். இப்படிப்பட்டவர்களை அல்லாஹ் விரும்பக்கூடியவனாக, இப்படிப்பட்ட நல்லுபகாரங்கள் நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் நேசம் கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். எனவே கோபம் ஒரு மனிதனுக்கு வரும். ஆனால் அந்த கோபத்தை நாம் கட்டுப்படுத்தக்கூடிய உணர்வு, கட்டுப்படுத்தக்கூடிய அந்த ஆற்றலை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லைஸ ஷதீது பிஸ்ஸுர்ஆ, ஒரு மனிதனை அடித்து வீழ்த்துபவன் வீரன் அல்ல, ஒரு மனிதனை அடித்து வீழ்த்துபவன் வீரன் அல்ல. இன்னம ஷதீத் யம்லிகு நஃப்ஸஹு இந்தல் கதப். உண்மையான வீரன் யார் என்றால் அவனுக்கு கோபம் வரக்கூடிய நேரத்தில், அவனுக்கு கோபம் வரக்கூடிய நேரத்தில் தான் யார் தன்னுடைய நஃப்ஸை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறாரோ இவர்தான் உண்மையான வீரன் என்ற கருத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இன்று கோபத்தின் மூலமாக, ஆரம்பத்தில் கோபம் வந்தால் நாம் என்ன செய்கிறோம், எதற்காக செய்கிறோம், யாரோடு பேசுகிறோம், என்ன வார்த்தையை பேசுகிறோம் என்றெல்லாம் பேசிவிட்டு பின்னால் நாம் கவலைப்படுகிறோம். அரபியிலே ஒரு பழமொழி சொல்வார்கள், அவ்வலுல் கதபி ஜுனூனுன் வ ஆகிருஹு நதமுன். அவ்வலுல் கதபி ஜுனூனுன் வ ஆகிருஹு நதமுன். கோபத்தினுடைய ஆரம்பம் பைத்தியம். கோபத்தினுடைய ஆரம்பம் பைத்தியம். எங்களுக்கு கோபம் வந்து விட்டால் நாம் என்ன சொல்கிறோம், என்ன செய்கிறோம், யாரோடு பேசுகிறோம், என்ன வார்த்தை பிரயோகிக்கிறோம், நான் நடந்து கொண்ட முறை சரிதானா என்பதாக நாம் தெரியாமல் அந்த கோபத்தை வெளிப்படுத்தி விடுகிறோம். ஆனால் நேரம் சென்றதற்கு பின்னால், கொஞ்சம் நேரம் சென்றதுக்கு பின்னால் வஆகிருஹு நதமும், அதனுடைய கடைசி கட்டம், அதனுடைய நேரங்கள் காலங்கள் கடந்ததற்கு பின்னால் நாங்கள் கைசேதப்படுகிறோம். கோபத்தினுடைய ஆரம்பம் பைத்தியம், அதனுடைய கடைசி கைசேதமும் கவலையும் தான். எனவே கோபம் அது எங்களுக்கு மனிதன ரீதியில் வந்தாலும் அதை கட்டுப்படுத்தக்கூடிய உணர்வை எங்களுக்குள்ளால நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தார்கள். வந்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் அவ்ஸினி, எனக்கு அதிகமாக வசியத் செய்து சொல்லுங்கள், வசியத் செய்து தாருங்கள், அதிகமாக நல்ல விஷயங்களை சொல்லித்தாங்க என்று கேட்ட நேரத்தில் நபி அவங்க சொன்னாங்க, லா தக்தப், நீங்க கோபப்படவானாம். சொன்னார்கள், லா தக்தப், நீங்க கோபப்படவானாம். திரும்ப கேட்டார். ஃபரத்தத மிராரன், பல விடுத்தங்கள் அந்த சஹாபி நபி அவங்கள்ட்ட கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் எனக்கு ஏதாவது சொல்லித்தாங்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தக்தப், நீங்க கோபப்படவானாம். ஏன்னா கோபப்பட்டண்டா அதுக்கு பின்னால் வரக்கூடிய அத்துணை விளைவுகளையும் சந்திக்க நேரிடும். எனவே நாங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடிய உணர்வோடு, கோபம் இல்லாதவர்களாக, மக்களை மன்னிக்கக்கூடிய தாராள தன்மையோடு எல்லா நிலைமைகளிலும் எல்லா சந்தர்ப்பத்திலையும் அல்லாஹ்வின் பாதையில் செலவழிக்கக்கூடிய அந்த நல்லடியார்களாக, அந்த தக்வா உள்ளவர்களாக நாம் மாறுவோம். அதற்கு முயற்சி செய்வோம். அல்லாஹ் அப்படிப்பட்ட தக்வா உள்ளவர்களாக, நல்லடியார்களாக அல்லாஹ் எம்மை ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. பிரியமானவர்களே, வசந்தம் டிவி நேயர்களே, மறுபடியும் இந்த காலை வேளையிலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளிலேயும் இறை சிந்தனைக்காக நான் தெரிந்து கொண்ட திருமறை பகுதியானது பரிசுத்த யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அங்கே நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனிதனாகத்தானே வாழ்ந்தார். இந்த பூமியில் மனிதனாக வாழ்ந்த பொழுது அவர் சொல்லுகின்றார், ஆம், என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் பிரியப்படுகிறதையே நான் செய்கிறேன் என்று சொல்லுகின்றார். என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் பிரியப்படுகிறதை தான் இந்த பூமியிலே நான் செய்கிறேன் என்று சொன்னார். பிரியமான கடவுளுடைய மக்களே, இறைவன் நம்மோடு இருக்கிறதை நாம் உணர வேண்டும். அவர் எங்களிலே உள்ளுரைந்து இருப்பதை நான் உணர வேண்டும். காரணம், கடவுள் என்று சொன்னாலே அப்படி அர்த்தம் என்ன? கடவுள் கடந்திருப்பவர். நம்மை விட்டு கடந்து இந்த பூமியிலே பல இடங்களில் அவர் கடந்து போய் அவர் செயல்படுகிறவர். அது மாத்திரமல்ல, நமக்கு உள்ளிருப்பவர். கடவுள் அவர் நமக்குள் இருக்கிறவர், நமக்குள் வாழ்பவர். அந்த உள்ளுணர்வை கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாக வாழ்ந்த பொழுது அவருக்குள் காணப்பட்டபடினால் அவர் தம்மோடு பின்பற்றின சீடர்களை பார்த்து சொன்னார், கடவுள் என்னோடு கூட இருக்கிறார், அதனை என்னால் உணரக்கூடியதா இருக்கிறது என்று சொல்லி சொன்னார். ஆகவே தான் பிரியமானவர்களே, கிறிஸ்துடைய வாழ்க்கையை பாருங்களே. இந்த பூமியிலே
அவர் நன்மை செய்கிறவராகத்தான் காணப்பட்டார். ஒரு நாளும் யாருக்கும் அவர் தீங்கு செய்யவில்லை. அவர் தன்னை குறித்து கொள்ளும் பொழுது சொல்லுகின்றார், என்னிலே பாவம் உண்டு என்று உங்களில் யாருக்கு சொல்ல முடியும்? நான் என்ன தீமை செய்தேன், என்ன அநியாயம் செய்கிறேன்? ஒன்றுமே இல்லை. காரணம், கடவுள் எனக்குள் இருக்கிறபடினால் அந்த கடவுள் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதனையே நான் செய்கின்றேன். அவர் பிரியப்படுகிற ஒரு வாழ்க்கையை தான் இந்த பூமியிலே வாழுகிறேன் என்று கிறிஸ்து சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். பிரியமான கடவுளுடைய மக்களே, இந்த நாளிலே நம்ம உண்டாக்கின கடவுள் நம்மையும் பார்த்து அப்படி சொல்லுவாரா? ஆம், இதோ இந்த மகன் இந்த மகள் இந்த பூமியிலே நான் பிரியப்படுகிற ஒரு வாழ்க்கையைத்தான் வாழுகின்றாள் என்று சொல்லுகிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை காணப்படுகிறதா? ஆம், நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அல்லவா? ஏன் எங்களால் அப்படி வாழ முடியவில்லை? காரணம், எங்களுக்குள்ளே கடவுள் இருக்கிறதை நாங்கள் உணர்வது கிடையாது. கடவுள் என்று சொன்னாலே என்ன? அவர் உண்மையுள்ளவர், அவர் நீதி உள்ளவர், அவர் தூய்மையானவர். ஆம், அவருடைய சுபாவங்கள் அனைத்துமே மற்றவருக்கு வாழ்வு கொடுக்கக்கூடியது, மற்றவர்களுக்கு வாழ்வளிக்கக்கூடியது. ஆகவே கடவுள் என்று சொல்லும் பொழுது பிரியமானவர்களே, அவருடைய உயரிய பண்புகள் நமக்குள்ளே கடந்து வருகிறதாய் காணப்படுகிறது. ஆகவே தான் நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களிலே ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே இருட்டோடு அவர் எழுந்து போய் இறை பிரார்த்தனையில் ஈடுபடுவார். ஆம், தியானத்தில் ஈடுபடுவார். அவர் இறைவனிடத்திலிருந்து அந்தந்த நாளுக்கு வேண்டிய அந்த பலனை பெற்றுக்கொள்ளுவார். தான் எதை பேச வேண்டும், எதனை செய்ய வேண்டும், இது போன்ற கடவுளுடைய திட்டத்தை எல்லாவற்றையும் அவர் பெற்றுக்கொண்டு அவர் சமூகத்திலே சமுதாயத்திலே ஒரு வெற்றி பெற்ற ஒரு ஓட்டத்தை அவராலே ஓடக்கூடியதாக காணப்பட்டது. அப்படியானால் நானும் நீங்களும் இறைவன் நமக்குள் இருப்பதை உணர்வதற்கு நாங்கள் எவ்வளவு நேரத்தை செலவிடுகிறோம், காலத்தை செலவிடுகிறோம்? எங்களுடைய வாழ்க்கையிலே இறைவனை தியானிப்பதற்கென்று நேரத்தை ஒதுக்கியிருக்கின்றோமா? இறைவனை நோக்கி பிரார்த்தனை செய்வதற்கு நேரத்தை ஒதுக்கியிருக்கிறோமா? கோவில் குளத்துக்கு போவதற்கு நேரத்தை ஒதுக்கியிருக்கிறோமா? சில நேரங்களிலே இல்லை என்று தானே சொல்லுகின்றோம். காரணம் என்ன? காலையில் எழும்பின நேரத்திலிருந்து இரவைக்கு நித்திரைக்கு சொல்லும் வரைக்கும் நாங்கள் உழைக்கிறோம், ஓடுகிறோம். ஒரு புறத்திலே பிள்ளைகளுடைய படிப்பென்று சொல்லுகிறோம், மறுபுறத்திலே எங்களுடைய தொழிலுக்காக நாங்கள் கடந்து செல்கின்றோம். இப்படியாக பலதரப்பட்ட வேலை பளுக்களை நாங்கள் எங்களுக்குள்ளே உருவாக்கி கொண்டு இறைவனை குறித்து சிந்திக்க தியானிக்க நேரம் இல்லை என்று சொல்லி எங்களை நாங்களே ஏமாற்றி கொண்டு வாழ்கிறோம் அல்லவா? ஆகவே எங்களுக்கு இந்த பூமியிலே மற்றவர்கள் பிரியப்படுகிற ஒரு வாழ்க்கை எங்களால் வாழ முடியாமல் இருக்கிறது. மற்றவர்களுக்கு ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை எங்களால் வாழ முடியாமல் காணப்படுகிறது. சுயநலத்துடனும் தன்னலத்துடன் நமக்காகவே வாழ்ந்து முடிக்கிறவர்களாகவே காணப்படுகிறோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது ராத்திரி வழியிலே இன்றைக்கு நான் பிறருக்காக மற்றவர்களுக்காக என்னத்தை வாழ்ந்திருக்கிறேன், எப்படியாக வாழ்ந்திருக்கிறேன், என்னத்தை சாதித்திருக்கிறேன் பார்க்கும் பொழுது சில வேளைகளே அது பூச்சியமாக காணப்படுகிறது. பிரியமான இறை மக்களே, இதோ கிறிஸ்து சொல்லுகின்றார், கடவுள் எனக்குள் இருக்கின்றார், அவருக்கு பிரியமானதை தான் இந்த பூமியிலே நான் அனுதினமும் செய்கிறேன் என்று சொல்கிறார். அப்படியான இந்த மலர்ந்த இந்த புதிய நாளிலே கடவுள் உங்களுக்குள்ளே உள்ளுரைந்து இருப்பதை நீங்கள் உணருங்கள். இறைவன் என்னோடு கூட இருக்கின்றார், அவருடைய வழிகாட்டல் எனக்குள்ளே காணப்படுகிறது என்கிற அந்த இறை சிந்தனைக்குள் நீங்கள் வரும் பொழுது, நீங்கள் இறை தியானத்தில் ஈடுபடும் பொழுது, நிச்சயமாக இறைவன் உங்களுக்குள்ளிருந்து அவர் விரும்புகிற காரியத்தை உங்களால் செய்யக்கூடியதாக அவரே உங்களுக்கு வழிநடத்துகிறவராக இருப்பார். அப்படியான ஒரு இறை பிரார்த்தனை செய்யுங்கள். இறைவா, நீர் எனக்குள் வாரும், நீர் என்னோடு இருப்பதை நான் உணர எனக்கு அருள் தாரும், நீர் விரும்புகிறதை மாத்திரமே இந்த நாளிலேயும் எந்த நாட்களிலும் செய்வதற்கு எனக்கு உதவி செய்யும்னு சொல்லி பிரார்த்தித்து பாருங்கள். நிச்சயமாக நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு துணை புரிவார், உதவி செய்வார். இதனை குறித்து ஆழமாக தியானிப்பீர்களா? கடவுள் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.